அவனுடைய ஒரு பராக்கிரமம், பலம் இதெல்லாம் பார்த்தான்னா ராவணன் ஹிரண்யகசிப்புக்கெல்லாம் மேல இருக்கான். இது யாருடா அப்படின்னு வந்தான் காலன். அந்த காலன் என்ன பண்றான் அப்படின்னா, சமர்த்தர் இடத்துல அங்கேருந்து ஓடி வரும் பொழுது சமர்த்த ராமதாசர் எந்த கவலையும் இல்லாம, கொஞ்சம் கூட பயம் இல்லாம அலட்சியமா அந்த காலனை பார்த்துட்டு ஒரு புன்முறுவல் பண்றார். பார்க்கிறார். இவரை கபலீகரம் பண்றதுக்காக வரக்கூடிய அந்த காலன் என்ன பண்றான் அப்படின்னு, திடீர்னு அவன் உற்சாகமா தான் வந்துட்டு இருந்தான். திடீர்னு போட்டோ தராரி அவன் வயத்துல புலி கரைச்சு நெடுங்கி வடவட நெடுங்கி அப்படியே ஒரு லெவல்ல அப்படியே லோ ப்ரொஃபைல் ஆகி அப்படியே டிசிபேட் ஆயிடுறான். இது ஒரு காட்சி. டிசிபேட் ஆயிடுறான், டிசால்வ் ஆயிடுறான். சமர்த்த ராமதாசர் ஆச்சரியமா பாக்குறார். இவ்வளவு துவம்சம் பண்ணவன் தான் டிசிபேட் ஆயிட்டானே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறார். பார்த்துட்டு அடுத்த க்ஷணம் அவருக்கு புரிஞ்சு போயிடுறது ஏன் அவன் டிசிபேட் ஆறான்னு. அது காரணம் என்னன்னா, அவன் ஓடி உற்சாகமா வந்துட்டு இருக்கானா, சமர்த்த ராமதாசரை அடிக்கணும்னு வந்துட்டு இருக்கான். வரும்பொழுது திடீர்னு அவன் கிட்டக்க வர வர சமர்த்தருக்கு பின்னாடி திடீர்னு கோதண்டபாணி தெரிஞ்சாராம். தினாநாத் ஹாராம் கோதண்ட தாரி புடி தேக்குதா காலு போட்டோ தராரி. அந்த கோதண்டபாணிய பார்த்தானோ இல்லையோ டிசிபேட் ஆயிட்டான். சமர்த்தரை அவருக்கு ஒரு ஃபீல் வருது. என்ன ஃபீல்னா, பின்னாடி கோதண்டபாணி நிற்கிறார். அதாவது கோதண்டபாணி என்னோட பேக்கப். அந்த ஒரு பாவத்தோட ஜனங்களுக்கு மேல உபதேசம் பண்றார். ஜனா வாக்கிய நேமஸ்து ஹே சத்தியமானி நுபேட்சி கதாயா ராம தாசாபிமானி. தாசர்களிடத்துல அபிமானம் பெற்ற ராமபிரான ஒரு காலம் உபேட்சை செய்யாதீர்கள். ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம், ஸ்லேஷ. ஹே பக்த ஜனங்களே, உங்களை தாசாபிமானியான ராமர் உபேட்சிக்க மாட்டார். இந்த ஸ்லோகத்தை சிவாஜி படிக்கும் பொழுது இது ஒரு புத்துணர்ச்சியை கலப்புறது சிவாஜிக்கு, மேனி சிலிர்க்கிறது சிவாஜிக்கு. மனாச்சே ஸ்லோகால இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகம் இந்த இலையில எழுதி அனுப்புறது. இங்க அடியான் இந்த 10 ஸ்லோகங்களையுமே, இந்த 10 ஸ்லோகமே 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு நேரம் கிடையாது இப்போ. இந்த 10 ஸ்லோகங்களையுமே வால்மீகி ராமாயணத்துல உள்ள ஸ்ரீ ராமச்சரம ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமா தான் பாக்குறேன். ஸ்ரீ ராமச்சரமம்னு பிரசித்தமா சொல்லுவா. அது என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாமி ஏதத் விரதம் மம சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே. அபயம் சர்வபூதேப்யஹாங்கிறதுக்கு 2 அர்த்தம். 2 அர்த்தமுமே வியாக்கியானக்காரெல்லாம் பண்றா. 2மே முக்கிய அர்த்தம் தான். ஒரு அர்த்தம் சதுர்த்தி, அதாவது சம்பிரதான அர்த்தம், அனைத்து உயிர்களுக்கும் அபயம் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். அப்புறம் பிரகரணார்த்தம் வேற. அபயம் சர்வபூதேபியாங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருது. ராமர் இங்க ஆரம்பிச்சு வச்சாரே தவிர மகாபாரதத்துல சாந்தி பர்வா முழுக்க வர வார்த்தை அது. அபயம் சர்வபூதேபியாங்கிறத வச்சுட்டு தான் தர்மங்கள் எல்லாம் விளக்குறார் பீஷ்மாச்சாரியாள். அது சர்வாபய பிரதானாது, அதுவுமே அனைத்து உயிர்களுக்கும் அபயம் கொடுக்கிறேன் என்கிற சம்பிரதான அர்த்தம் தான் அது. வேற அர்த்தம் இங்க பிரகரணார்த்தம் என்னன்னா,
அனைத்து உயிர்களிடத்திலிருந்தும் அபயம் கொடுக்கிறேன். எனது பிரபன்னன் என்னை பிரபத்தி செய்யும் பொழுது அவனை எதிர்த்து உலகமே நின்னாலும், விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணும் பொழுது அவனை எதிர்த்து 4 பேர் நின்னான். அங்கதன், மைந்தன், சார்தூலன், ஜாம்பவான். சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னவா. அந்த பிரகரணத்துல சொல்றார், 4 பேர் நிக்கிறது என்ன, 4 லட்சம் பேர் நின்னாலும் விபீஷணனை சேர்த்துக்க வேண்டாம்னு இன்னைக்கு உலகமே திரண்டு எழுந்தாலும் நான் உலகத்தின் பக்கம் இருக்க மாட்டேன், விபீஷணன் பக்கம் தான் இருப்பேன். சுக்ரீவன் சேர்த்துக்க வேண்டாங்கிறார், பிடிவாதம் பிடிக்கிறார் சேர்த்துக்க வேண்டான்னு. சுக்ரீவனும் பிரபன்னன் தானே, சுக்ரீவனும் சரணாகதன் தானே, அவனுக்கும் அனுகிரகம் பண்ணணுமே, அவன் சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்ன கேட்கணுமேனு ஒரு பூர்வபட்சம் பண்ணிட்டு வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை ஒரே போடு போட்டார். எங்கேன்னு வந்ததோ தெரியல இந்த பதில். என்ன, புதிய கன்றுக்கு பால் கொடுக்கும் பொழுது பழைய கன்றை காலிலும் கொம்பிலும் கொள்ளும். புதிய கன்றுக்கு பால் கொடுக்கறதுக்காக பசு தயாரா இருக்கும் பொழுது பழைய கன்று பால் குடிக்கணும்னு வந்ததுன்னா காலாலையும் உதைக்குமா, முட்டவும் முட்டுமா பழைய கன்ற. உனக்கு ஆயிடுத்துடா அனுகிரகம்னு. அது மாதிரி சுக்ரீவனை தள்ளிவிட்டாருங்கிறார். ரொம்ப ரசமான பதில் இது. அபயம் சர்வபூதேபியா அப்படிங்கிறது உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னுடைய சரணாகதன் பக்கம் நான் இருப்பேன். இந்த ஒரு ஸ்லோகம் போறோம் தைரியத்தை கொடுக்கறதுக்கு, அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் மாதிரி 10 பாடல் இங்க சமர்த்த ராமதாசரோடது. இததான் சொல்றார், காலன் வரும்பொழுது கூட பின்னாடி பிரபு நின்னு காப்பாத்துறார் என்று. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம் இதுல. समर्थात्सियाया सेवका वक्रपाहे असा सर्व भूमंडली कोण आहे जयात्सी लीला वर्णिता वेदवाणी उपेक्षी कदा राम दासाभिमानी नुपेक्षी कदा राम दासाभिमानी. ராமதாசருக்கு இந்த உத்வேகம் எங்க வந்ததோ தெரியல. எப்பொழுதுமே அபங்கங்கள் எல்லாம் கடைசியா முத்திர வரும் பொழுது ராமதாசாம் ஹணேன் தான் பாடுவார். ராமதாசர் சொன்னது மணே என்ன சொல்றது, சம்ஸ்கிருத வாக்கியம். சம்ஸ்கிருதத்துல பணதிங்கிறா இல்லையா, பணதி ஸ்ரீ ஜெயதேவ பணிதம். இந்த பணதிங்கிறது மராட்டியில மணே, அவ்வளவுதான். ராமதாசம் ஹணே தன்ய தியாசி ஜினே, அது மாதிரி வரும். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்ரையில இந்த சமர்த்தன் சொல்றான்னு எங்கேயும் சொல்ல மாட்டார் அவர். சமர்த்தன்கிற சொல்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வினயம் ஜாஸ்தி அவருக்கு. அவரோட ஜனங்கள்லாம் அவரை சமர்த்தர்னு கூப்பிட ஆரம்பிச்சா பஞ்சவட்டியில இருக்கும் பொழுது, அது ஒரு லீல சமயத்துல, அது முன்னாடியே சொல்லிட்டேன் நான். கிரிதர் பந்தா அவர் எழுப்பினர், அதாவது உயிர் போயிட்ட சரீரத்தை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பிட்டாருன்னு ஆயிடுத்து. அது பண்ணணும்னு பண்ணல, நேர்திருத்தம் பண்ணணும்னு பண்ண மாட்டார்.